வா தம்பி. வரதெல்லாம் இருக்கட்டும், எங்க உங்க பொண்ணு? சின்னவளும் பெரியவளும் காலேஜ் போயிருக்காங்கப்பா. நல்லா காலேஜ் போறான், நான் தான் பார்த்தேனே. இதோ வந்துட்டாப்பா. எங்க உங்க அக்கா? அது வந்து மாமா. என்ன வந்து போய் சொல்ல எங்க போயிருக்காங்க? அவ ஸ்பெஷல் கிளாஸ் போயிருப்பாப்பா. நல்லா ஸ்பெஷல் கிளாஸ் போறா, நான் தான் பார்த்தேனே. ரோட்ல கையை பிடிச்சிட்டு ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கிறா. வேணா தங்கச்சியும் கூட்டு போக சொல்லுங்க. நீ வேற யாராவது பார்த்துருப்ப. என் பொண்ணை பத்தி அபாண்டமா பேசாதப்பா. வேணா உன் பொண்ணுகிட்ட கேளு. ஏய் இங்க வா. மாமா என்னடி சொல்லுது? உன்னதான் கேட்குறேன், அக்கா எங்க? அது வந்துமா. அக்கா எங்கடி? பீச்சுக்கு போகலாம் வாடி. நான் வரல, வெயிலா இருக்கு. எங்கடி அவ? சரி மூவிக்காவது போகலாம். மா அம்மாக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். வேணாண்டா, நீ போ. ஏ கோமதி, போடா. நீ யாரடி அவ? உன்னதான் கேட்குறேன், யார் அவன் கேட்டேன். ஃப்ரெண்டு மீ. ஃப்ரெண்டுக்கிட்ட ஏண்டி நடு ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க? அவ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா என்கிட்ட. அக்கா இது சரிப்பட்டு வராது. அவளுக்கு எவனையாவது பார்த்து கட்டி வச்சிடலாம், அப்படின்னா நம்ம குடும்பமான தப்பிக்கும். நம்ம வீட்டு குடும்பம் சொல்ல சொன்னா புரிஞ்சுக்குவாளுங்கடா. நீ தயவு செஞ்சு படிப்பு மட்டும் உதவி பண்ணுடா. அக்கா என்னக்கா படிப்புன்னு சொல்லிட்டு இருக்கா? அவன் என்னடா அவன் கூட கையை பிடிச்சி ஊத்திட்டு இருக்கிறா. இன்னும் நீங்க படிப்புன்னு இருக்கீங்க. டே வயசுக்குள்ளாரில் அப்படி பண்ணிட்டாடா. நான் வேணா எடுத்து சொல்றேன்டா, புரிஞ்சுக்குவாடா. படிப்பை மட்டும் நிறுத்திடாதுடா. ஐயோ அக்கா என்னக்கா இன்னும் புரியாம பேசிட்டு இருக்க? உங்கள்கிட்ட இருக்க மொத்த காசையும் பிடிக்கிட்டு உன்னை நடுவரத்துல நிக்க வைக்க போறா. நான் இல்லைனாலும் அவன் கட்டிக்கு போற புருஷன் இல்லைனாலும் அவன் படிக்கிற படிப்பு கடைசி வரைக்கும் அவளை காப்பாத்தணும்னா அவன் சொந்த காலில் நிற்பா. படிப்புக்கு மட்டும் உதவி பண்றான், உன் காலில் கூட உள்ள. ஐயோ அக்கா இல்லக்கா, என்னமா பண்ணி தொலைங்க. சாரிம்மா, இனிமே பண்ண மாட்டோமா. அக்கா இனிமே இப்படி பண்ண மாட்டாமா. அவ நல்லா படிப்பா, எனக்கு தெரியும். நீங்க பாருங்கடி, நாளைக்கு அம்மா இல்லைன்னா கூட உங்க கூட யாருமே இல்லைனாலும் நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கட்டும். படிங்கடி தயவு செஞ்சு.